அன்பர்களே, இன்று நாம் தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மேலராஜ வீதியில் அமைந்துள்ளது. தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் ஒருவருக்கு மகப்பேறு கிட்டவில்லை. அவர் மனைவிக்கு தஞ்சையில் கிருஷ்ணருக்கு கோவில் இல்லையே என்று ஏக்கமும் இருந்தது. மனைவியின் ஏக்கத்தை போக்கிட மன்னன் குலகுருவின் ஆலோசனைப்படி தஞ்சை மேலராஜ வீதியில் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவில் கட்டினர். அதன் பயனாக அவர்களுக்கு ஆண்மகவு பிறந்தது. மராட்டிய மன்னர்கள் பலர் இக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். 1805ஆம் ஆண்டு 2ஆம் சரபோஜி மன்னர் செய்த திருப்பணிகளை இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் அறியலாம். கிழக்கு நோக்கிய ஆலயம் இது. இந்த கோவிலின் இடதுபுறத்தில் பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலும் வலப்புறத்தில் மூலை அனுமார் கோவிலும் உள்ளன. சிறிய ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே சென்றால் இடப்புறம் ஆழ்வார்களின் சன்னதி உள்ளது. அதையடுத்து திருமடைப்பள்ளி அமைந்துள்ளது. பரந்து விரிந்த பகவத்கீதா மண்டபத்தில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடைபெறும். வலது புறத்தில் வைகுண்ட ஏகாதேசியின் சுவாமி எழுந்தருளும் அலங்கார மண்டபம் உள்ளது. கோவில் தெற்கு புறத்தில் பங்காரு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல நுழைவு வாயில் உள்ளது. வடக்கு பிரகாரத்தில் துளசி மாடம் உள்ளது. கோவில் நேர் எதிரில் பலிபீடமும் கருடாழ்வார் சன்னதியும் உள்ளன. அடுத்து அர்த்த மண்டபம். இடது புறத்தில் ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமார் சன்னதிகளும் உள்ளன. இருபுறமும் நாகர் கூடிய அம்மன் சன்னதியும் உள்ளது. வலது புறத்தில் ஆண்டாள், வெங்கடேஸ்வரர் சன்னதியும் தெற்கு நோக்கிய மகாவிஷ்ணுவும் உள்ளனர். கருவறைக்கு முன் துவாரபாலகர்களுக்கு பதிலாக நுழைவாயிலின் இடதுபுறத்தில் மோகினியும் வலதுபுறத்தில் விஷ்ணு துர்க்கையும் உள்ளனர். கருவறையில் நவநீத கிருஷ்ணன் சத்யபாமாவுடன் திருக்காட்சி தருகிறார். அருகே உற்சவர்களாக ருக்மணி, சத்யபாமா, ஆண்டாள் சமேதராக நவநீத கிருஷ்ணன் ஒரு சேர அபூர்வ தரிசனம் தருகிறார். நவநீத கிருஷ்ணரை வழிபட்டால் நலங்கள் பல வந்து சேரும். இங்கு ருக்மணி லக்ஷ்மி அம்சத்துடனும் சத்யபாமா பூமாதேவி அம்சத்துடனும் உள்ளார்கள். ரோகிணி நட்சத்திர நாளில் நவநீத கிருஷ்ணருக்கு அபிஷேக பொருட்கள் கொடுப்பதும் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் தோஷங்களை நீக்கிடும். ரோகிணி நாளில் 27 தீபமேற்றி வழிபட திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம். 1008 தாமரைகளால் நவநீத கிருஷ்ணருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் நோய்கள் குணமாகும். குழந்தைகளுக்கு துலாபாரம் கொடுக்கும் பிரார்த்தனையும் இங்கு உள்ளது. அட்சய திருதியை அன்று அவல் முடிச்சுகளை பக்தர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். இதன் மூலம் ஐஸ்வர்யங்களை அடையலாம் என்பது ஐதீகம். தமிழ் வருடப்பிறப்பு, அட்சய திருதியை, வைகாசி கருட சேவை, ஆடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி 11 நாள் திருவிழா, வைகுண்ட ஏகாதேசி, தைப்பொங்கல், ரத சப்தமி, ஆழ்வார் ஜெயந்தி, ரோகிணி நாள், அஷ்டமி முதலியவை இங்கு திருவிழா நாட்களாகும். திருமணப்பேறு, மகப்பேறு தந்து சகல ஐஸ்வர்யங்களையும் வரமாக தந்தருளும் தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணரை வணங்கி பேரருள் பெறுவோமாக. ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய நமஹா.